ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பற்றி ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கிரிப்டோ புல்ரனுக்காக ரெடி ஆகிறதுனால ஒரு டாப் 5 பிக்ஸு, டாப் 10 பிக்ஸ், அப்புறம் டீட்டெயிலாக டெடிக்கேட்டடான ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் பற்றி வந்து பேசுகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ கூகுள் ஷீட்மே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஷீட் லிங்க்கும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 37 ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னுமே அப்கமிங் டேஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து நோட் பண்ணி இதெல்லாம் வந்து போடலான்னு வந்திருக்கேன். வித் என்ட்ரி ப்ரைஸ் பாயிண்ட்ஸோடு வந்து கொடுத்துருக்கேன். இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எதில் தான் ப்ரோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இத்தனை ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இதெல்லாம் பற்றி தான் வந்து பேச போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த கூகுள் ஷீட் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு சம்மப் மாதிரி வீக்லி வந்து இந்த பிக்ஸ்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டே வந்தோம்னா புல் மார்க்கெட் இன்னும் போக போக மெச்சூர் ஆக நம்ம ப்ராஃபிட் புக்கிங்க்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணுறேன்னா அதையுமே வந்து சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் சிகேடி பிக்ஸ் Week-1 Week-2ன்னு இந்த புல் மார்க்கெட் முடிகிற வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் எக்ஸிட் பண்ணாலுமே அதில் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் அதை பற்றின கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்புறமா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சின்னதாக பார்த்துட்டு இந்த பிக்ஸ்லாம் எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணி எதுலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறேனோ என்னோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே தான் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ளஸ் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்திருக்கேன். கம்ப்ளீட்டாக என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் கிரிப்டோவில் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அதிகமாக டைம் கிடைக்கிறனால என்னால் நிறைய இது வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்க முடியுது. அதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறது உண்டு. இப்போ இதில் இருக்க இவ்வளோ பிக்ஸ் வந்து இருக்குது. நிறைய ஒரு 5 காயின் மேலே வச்சுக்குவேன், 10 காயினில் மேலே வச்சுக்குவேனாலாம் சொல்கிறாங்களே ப்ரோ, நீங்கள் இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்க, இன்னும் வேறு போட்டதான் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மேபி தோணலாம். இது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து வந்து இருக்குது. நீங்கள் கிரிப்டோவில் ரொம்ப பார்ட்லி அட்டாச்சாக வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிட்காயினோ எத்தீரியமோ அதை தாண்டி ஒரு டாப் 50 அப் 100 ஆல்ஸோட நீங்கள் ஆல்ட் காயின்ஸோட நிறுத்திக்கலாம். நீங்கள் எப்படி கிரிப்டோவில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இது ஃபுல்லாகவே வந்துருக்குது. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ட் காயின்ஸ்லையும் பிரித்து $10 $100 ஒரு $10,000 வச்சுருக்கேன்னா $100 100 ஆல்ட் காயின்ஸில் போட கிடையாது. இதில் ஒரு 5 ஆல்ட் காயின்ஸ் 4 ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ படி அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மற்றதுலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு 50x 30x 40x போட்டோம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இது எல்லாமே வந்து. அண்ட் ஆல்சோ இந்த 37 இருக்குன்னா 37 எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன அமௌண்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. இதில் மேபி நான் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கலாம், இல்லை என் போர்ட்ஃபோலியோ பொறுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணாமலும் வந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் ப்ரௌசராக இருக்கட்டும், சோலேரியமாக இருக்கட்டும், ஒரு லோ கேப்பு, பட் என்னோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பொசிஷன்ஸாகவும் இது வந்து இருக்கலாம். ஏன்னா அது என்னோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி பொறுத்து. மேபி உங்களால் அவ்வளோ ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து இது பண்ண முடியலன்னா நீங்கள் IMX பீமில் வந்து ஹையர் பொசிஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து எனக்கு எது சரி வரும், உங்களுக்கு எது சரி வரும்னு பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோனால இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபர்தராக நான் வந்து மெயின் கண்டென்ட்டை வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே 50xன்றீங்க, 20x 30x 10x 5x பார்க்குறதுக்கே நாக்கு தள்ளுதே ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து எழலாம். இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ட்ரைலர் ஸ்னீக் பிக் பார்ப்போமே. கம்பேரிசனுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா 2020 இது 2021 தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2020 டிசம்பர் மாதம் பிட்காயின் வந்து 2017-18 டைமில் பண்ண ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணால் $20,000 பிரேக் பண்ணி $26,000 வந்து இருக்கான் 27 டிசம்பர் 2020. அப்போது இந்த சினாரியோ எதோட நம்ம கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சினாரியோட பிட்காயினோட ஆல் டைம் ஐயா வந்து இருந்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $70,000 2021 இருந்து அதெல்லாம் பிரேக் பண்ணி இப்போ $90,000 வந்துருக்கான். ஏறக்குறைய ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு புது ஆல் டைம் ஐ அப்படிங்கிற ரெண்டுத்துலையுமே வந்து பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது டாப் ஒரு 50ல் இருக்கக்கூடிய ஆல்ட் காயின் இதெல்லாம் டீட்டெயிலாக நோட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும் இந்த கம்பேரிசன்ஸ்லாம். இப்போ 50ல் இருக்கிறது வந்து KSM கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லியனில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க இதை. அப்படியே நம்ம வந்து 2021க்கு வந்துடுவோம். அப்படியே 2021 ஏப்ரல் மாதம் இப்போ டாப் 50 வந்து பார்ப்போமா எவ்வளோ மார்க்கெட் கேப் இருக்குன்னு. டாப் 50ல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50th பிளேஸில் டீக்ரெட் அப்படின்னு $2.5 பில்லியன் எங்கே இருக்குது, $400 மில்லியன் எங்கே இருக்குது. அதே மாதிரி இப்போ கீழே வருவோம். டாப் 100th பிளேஸில் இருக்க AR அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $1 பில்லியன் வந்து இருக்குது. இப்போ கரண்ட் சினாரியோக்கு வந்து வருவோம். கரண்ட் சினாரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ கரெக்டாக வந்து ஆகாஷ் நெட்வொர்க் வந்து இருக்குது $800 மில்லியன். இது ஆல்மோஸ்ட் $1 பில்லியன். அப்போ இருந்த மார்க்கெட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா $1 பில்லியன் இருந்தது. லேட்டர் இன்னும் பீக் ஆல்ட் காயின் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 130th ரேங்க் வரைக்குமே ஆல்ட் காயின் வந்து $1 பில்லியன் மார்க்கெட் கேப் மேலே வந்து ஹோல்ட் பண்ணுச்சு. மெயினாக என்ன வந்து சொல்ல வரேன்னா, டிசம்பர் மாதம் 2017 ஹையை பிட்காயின் வந்து பிரேக் பண்ணிவிட்டு புது ஆல் டைம் ஹை வந்து பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 20,000லேருந்து 69,000 வரைக்குமே வந்து போயிருந்தோம். பட் ஆனால் என்ன தான் பிட்காயின் பம்ப் ஆனாலும் கூட பிட்காயின் டாமினன்ஸும் கூடவே சேர்ந்து டம்ப் ஆகி ஆல்ட் காயின்ஸ் பெரிய அளவில் பம்ப் ஆச்சு. இப்போ வரைக்கும் பிட்காயின் வந்து இந்த 20,000 வரைக்கும் பம்ப் ஆச்சு பாருங்கள். அந்த அளவில் தான் பிட்காயின் டாமினன்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது. இனிமே தான் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கீழே வரும். அப்போ தான் ஆல்ட் காயின்ஸ் பெரிய அளவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். 2020 இருந்த மார்க்கெட்டுக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் ஆனது அந்த அளவுக்கு வந்து கிரேசியாக வந்து இருந்திருக்குடானா, டாப் 100ல் பிட்காயின் டாமினன்ஸ்லாம் விழும்போது அப்கமிங் மந்த்ஸில் நம்ம வந்து கட்டாயம் டாப் 100ல் இருக்கிறதெல்லாம் $2-3 பில்லியன் வந்து ஒர்த் வந்து போகும் நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா ஓரளவு பிட்காயின் பம்ப் ஆயிடுச்சுன்னா லேட்டராக வரக்கூடிய ரீட்டைலர்ஸ் ஆல்ட் காயின் தான் வந்து வாங்குவாங்க. அண்ட் பிட்காயின் டாமினன்ஸும் விழும்போது ஆல்ட் காயின்ஸும் வந்து கிரேஸியாக வந்து பம்ப் ஆகும். இதை பற்றி நான் நிறைய இன்னும் அதிகமான டேட்டாஸ் இருக்குது. அது ஃபர்தராக அந்த இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு கேஸ் சினாரியோக்கு வந்து வருவோம். இப்போ யூட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. அது இந்த 2018 அப்போ ஒரு பெரிய புல்ரன் வந்தது. புல்ரன் டைமில் வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த மாதிரி பெரிய ஒரு பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ அதுக்கப்புறமா மொத்தமாக இது அவ்வளோதான், இது கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து இருக்கும். லேட்டரான என்னன்னா கிட்டத்தட்ட 0.008 அந்த மாதிரி வந்து இருந்திருக்கானா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100x ஆனது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி தான் நிறைய ஆல்ட் காயின்ஸ் ஆனது புல்ரனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சார்ட்டை கட்டுற ஸ்டார் அட்லஸ் வந்து நீங்கள் வாங்குங்க வாங்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் எக்ஸாம்பிளுக்கு புல்ரன் டாப்பில் அதேமாதிரி ஒரு ஹைட்டில் ஸ்டார் அட்லஸ் வந்து வந்தான், மொத்தமாக கீழே வந்துட்டான். இந்த மாதிரி நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அனலைஸ் பண்ணி எது நல்ல ப்ராஜெக்ட் அதில் வந்து போடுங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கெட்டில் வந்து பாசிபிள் ஆல்ரெடி இப்போவே ரீசெண்டாக நீங்கள் நிறைய 100x அப்படிங்கிறதான் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் ஆல்ட் காயின் சீசன் வந்து பீக்கில் வரும்போது ஏகப்பட்ட 100x 50x 20x எல்லாம் வந்து பார்ப்பீங்க. இன்னுமே பிட்காயின் டாமினன்ஸ் லீனியராக 2022லேருந்து ஏறித்தான் இருக்குது, இன்னும் இறங்கவே வந்து கிடையாது. ஸோ அதனால் இந்த கேள்வி வந்து கேட்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனு. அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 எசென்ஷியல் கைஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 போடுறீங்க, நம்ம 100 மடங்கு போகிறது பற்றி வந்து எல்லா வீடியோவில் நான் அதை பேசுகிறேன்னா அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் $100 வந்து $10,000 வரைக்கும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கிடையாது. நீங்கள் $100 போடுறீங்கன்னா 10x பண்ணி ஒரு $1,000 ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 30% மினிமம் வந்து எடுத்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. $300 உங்கள் கையில் இருக்கும், 70% காயினும் இருக்கும். நீங்கள் ஒரு பேஸ் லேயர்லேருந்து நீங்கள் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 10xல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க, திரும்ப ஒரு 40xல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க, அங்கே வரையும் ஒரு 20% இல்லை 30% விற்றுறீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எடுத்த காசை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அது மாதிரி நீங்கள் பிரித்து 100x வரைக்கும் வந்து விற்றுட்டே இருக்கலாம். லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு 5-10% 3 பேக்காகவும் விட்டுறலாம். மேபி அது இன்னும் அதிகமாக போச்சுனா. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியானது உங்களுக்கு நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் புக்கிங் இஸ் வெரி எசென்ஷியல். சில ப்ராஜெக்ட் ரொம்ப குவாலிட்டியாக வந்து தெரியலாம், பட் அது பெர்ஃபார்ம் பண்ண போகலாம். சில ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கலாம், என்னடா இதில் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது தோணலாம், அது பயங்கரமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். 3 பேக்கும் இம்பார்ட்டன்ட், ப்ராஃபிட் புக்கிங்கும் இம்பார்ட்டன்ட். இதை பற்றியும் டீட்டெயிலாக நான் என்னெல்லாம் தப்பு போன புல் மார்க்கெட்டில் பண்ணேன்னு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். சரி, இப்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ கதைக்கு வந்து வருவோம். இப்போ ஐஎம்எக்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன். ஐஎம்எக்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வாங்குறது கஷ்டமே இல்லை, ஈஸியாக ஒரு பட்டன் அழுத்துனா வாங்கிடலாம். கீழே போகும்போது ஹோல்ட் பண்ணுறது கூட கஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நான் இப்போ வந்து ஒன்று என்ன பண்ணுவோன்னா 10x போகும்போது 20% விற்கிறது வந்து ஒன்று விற்காமலே விட்டுருவோம், இல்லைனா விற்றா ஒரேடியாக வந்து விட்டுருவோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நடக்கும். ஸோ ஐஎம்எக்ஸ் வந்து ஒரு கேமிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட லீடராக இருக்கும். ஐஎம்எக்ஸ் பீம் அதனால் கொடுத்துருக்கேன். ஜிகே சிங்கில் ஆல் டைம் ஒரு ரொம்ப எதுவுமே ஆக்டிவிட்டீஸ் நடக்காத அளவுக்கு இருக்கனால ஜிகே சிங்க் இதுக்கு மேலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். லிடோ பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்னேன், D5 பயங்கரமாக வந்து போகும் அப்படின்னு. ஸோ ஸ்டார் அட்லஸ் கேமிங் கட்டாயம் ஸ்டார் அட்லஸ் பற்றி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோவும் வந்து வரப்போகுது. அண்ட் ஆல்சோ பம்ப் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காதீங்க, ஆவரேஜ் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார் அட்லஸ் ஒரு AAA கேமு. இந்த வாட்டி ஆக்சுவலான கேம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண நான் நம்புகிறேன். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது தான் ஆக்சுவலான கேம்ஸ் பில்ட் ஆகப்பட்டு இந்த வாட்டி ஆக்சுவலான கேம்ஸும் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ புது ப்ராடக்ட்ஸ் வந்து போன வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஏன்னா இப்போ போன வாட்டி புதுசாக கேமிங் அப்படிங்கிறது போன வாட்டி தான் வந்தது. இந்த வாட்டி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஏஐலையும் சரி கேமிங்லையும் எல்லாமே வந்து இருக்குது. அதனால் புது ப்ராடக்ட்ஸ் வந்து தொடாதீங்க, ஏகப்பட்ட அன்லாக் வந்து இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு. அதனால தான் நான் இந்த லிஸ்ட்டு குடுத்துருக்கிறது. இல்லைனா மார்க்கெட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா ஓரளவுக்கு நம்ம இந்த டோக்கன் அன்லாக் இல்லாததா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்மள வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சைடஸு சுய் வந்து குடுத்துருக்கேன். சுய் வந்து ஒரு நல்ல ப்ளேவா வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் இது வந்து பின் பண்ணி வந்து வைக்கிறேன். மாவியா மேபி நீங்கள் ஆக்சுவலா நான் மாவியா இன்னும் வந்து வாங்கலை. பட் ஸ்டில் நீங்கள் இந்த இடத்துலேருந்தே கூட டிசிஏ பண்ணலாம். பட் நான் வந்து ஆல்ரெடி நிறைய கேமிங் பிளேஸ் வந்து வச்சிருக்கனால மாவியா வந்து ஃபர்தராக வந்து கொஞ்சம் டம்பானா வந்து வாங்கலான்னு வந்திருக்கேன். இப்போ மீம் காயின் சீசன் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குதா. எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு ரீசெட் அப்படிங்கிறது ஒரு டம்ப் மூலியமாக தான் வந்து நடக்கும். மீம் காயின்ஸ் ஓரளவுக்கு ஃபண்ட் ஃப்ளோ நடந்ததுக்கப்புறம் யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் திரும்பினோன்னா ஒரு சின்ன புல் பேக் மார்க்கெட்டில் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பம்ப் ஆகும். இப்போதைக்கு என்னன்னா பிட்காயின் வந்து $90,000 வந்திருக்கா. பட் அகெயின் எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த இது பாருங்கள், இது 200 நாள் மேலே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல ரேஞ்சிலே வந்து இருந்தது. பிட்காயின் பிரேக் பண்ணது வந்து ரீடெஸ்ட்டே பண்ணல. மேபி ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ மேலே ரீடெஸ்ட் வரலன்னா கூட மேபி அரௌண்ட் இந்த $82,000 $85,000 ரொம்ப அதெல்லாம் ஈஸியாகவே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி $100,000 அப்படிங்கிறதும் ரீச் பண்ணிட்டும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ட்ரி ஆனது டிசிஏ பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேஜரான ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. 63% to 65% இந்த பிட்காயின் டாமினன்ஸ்க்கு. ஸோ அதனால் ஒரு விக்கு மாதிரி வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் ஒரு கிராஷ் ஆனதோ ஆல்ட் காயின்ஸில் ரொம்ப பெருசாக இல்லை, உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகராக ஒரு 5-10% அதனால் ஆல்ட் காயின்ஸை பயந்து விற்றுட்டு கீழே வாங்குறேன்னு அந்த தப்பு பண்ணாதீங்க. வாங்கிட்டீங்கன்னா அதை பத்திரமா அப்படியே வச்சுக்கோங்க. பை அண்ட் செல் மாற்றி போட்டிங்கன்னா மைண்ட் செட் இதுவாகிடும். ஹோல்டிங் மைண்ட் செட்டே உங்களுக்கு வராது. கண்ணாம்பின்னான்னு இது பண்ணிப்பீங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு செயின் ஜிபிடி ஒரு ஏஐ ப்ளே. கார்பன் ப்ரௌசர் ஒரு லோ மார்க்கெட் கேப்பில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு. மேபி இது வந்து நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து போட்டுட்டு வரேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைமே கிடைக்கல. டெய்லி வீடியோஸ் வேறு போட்டுட்ருக்கேன். ஹை ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், அதுக்காகலாம் ஹெச்ஆர் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பேன். கார்பன் ப்ரௌசர் ஐ ஹவ் ட்ரஸ்ட் இன். சைடஸும் ஸ்டார் அட்லஸும் ஒரே மாதிரி மூவ் ஆகும். ரெண்டுமே வச்சுருக்கேன். ஸ்டார் அட்லஸும் கொஞ்சம் அதிகமாக பிலீவ் பண்ணுறேன். சொலேரியம் ஒரு ரொம்ப ஒரு மைக்ரோ கேப் எனர்ஜி செக்டார் ப்ராஜெக்ட்டு. சொலேரியம் கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு தான். பட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கனால அதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் யூனிஸ்வாப்பில் தான் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. காரணமாலி இது வந்து ஒரு ஆர்டபிள்யூஏ ப்ளே. இதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. டேக் பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டாச்சு. டெக்டமும் வந்து வந்துருச்சு. இதுவுமே ஹை ரிஸ்க் பிளெண்டர். டீம் வந்து டாக்ஸ்டாக வந்து இல்லை. ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு $10,000 வச்சுருக்கீங்கன்னா ஒரு 3-4 ப்ராஜெக்டில் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு $50, $100, $200, $300 வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ நீங்கள் அதை வச்சு எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிங்களோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. எவ்வளோ உங்களுக்கு எதெல்லாம் ஓகேவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டானு மீம்ஸ் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். மிகில்ஸ் கூட ரீசெண்டாக நம்ம சொன்னதுலேருந்து 20x வந்து பண்ணியிருந்தான். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மார்க்கெட் அப்டேட் ஏதாவது இருந்தாலும் கொடுப்பேன். இல்லைனா ஏதாவது நான் எக்ஸிட் ஆனாலும் வந்து சொல்வேன். மீம் காயின்ஸ் கொஞ்சம் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ரெடோ இருக்குது. செல்ஃபி டாகு பெருசாக கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அண்டு விஸ்டா வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து கொடுத்துருந்தேன். லாங் டேர்முக்கு ஒரு 3 பேக் விட்டேன். விஸ்டா மேபி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 3 பேக் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு மற்றது வேணால் செல் பண்ணியிருந்தா பண்ணிக்கலாம். சிடிஎக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு. பட் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஜிடிஏஐ 0.6 வாங்கினது அப்படியே கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்கேன். பெருசாக வந்து இல்லை. வாக்செல்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். லினியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸில் இந்த லினக்ஸ் அப்படின்னு. உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணுறது எதோட வீடியோவாவது டெடிக்கேட்டடாக வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் கேக் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேக் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு செக்மெண்ட்டில் ஒரு வீடியோலையாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கேக் நல்லா இருக்குது. ஈஸியாக கேக் வந்து ஒரு 10x வந்து பண்ணோம் நான் நம்புகிறேன். அதோட தியரி என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறேன். லினியா வந்து ஒரு டிஃபை ப்ராஜெக்ட்டு. வால்யூம் சூப்பராக வந்து இருக்குது. பினான்ஸில் சிந்தட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு பீட்டா ப்ளேவாக லினியா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுவும் நல்லா வந்துருக்கு. மைரியா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கேமிங் ஹப்பு. இதுலேயும் நான் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக பம்பாக ஆரம்பித்தான். டிசிஏ பண்ணி வாங்கலாம். ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் லோஸ்லேருந்து கொஞ்சம் பார்க்குறனாலே பம்ப் மாதிரி தெரியும் க்ரீன் கேண்டில் பார்க்குறனால. பட் ஆனால் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி டாப் பிளாஸ்ட் பண்ணி மொத்தமாக கீழே இறங்கினவங்களாம் வந்துருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ரொம்ப நாள் வந்து விட்டுட்டு அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக ஐடியோ அது இதுன்னு போட்டு இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறீங்களேன்னு.
இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பார்ட்டாக நான் வந்து நம்புகிறேன். இந்த ஏஐ ட்ரெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக மீம் காயின்ஸ் பக்கம் போயிருச்சு. அதனால யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து லிக்விடிட்டி பயங்கரமாக கம்மியாகி யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல சீப் வேல்யூவேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. அண்ட் சேம் டைம் புல் மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகும் அப்படின்னு எனக்கு வந்து 100% கன்ஃபர்மேஷன் கிடச்சனால தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து இறங்கிட்டோம். ஏன்னா இப்போ பாருங்களேன், டாப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் 7 days XRP 75% பம்ப், டோஜு 50% மேலே 2x 3x 4x ஆல்மோஸ்ட் வந்து பண்ணிட்டான். ஸோ ட்ரான் 20 cents லிட்ரல் ஆல் டைம் ஹை. ஸோ எல்லாமே இதெல்லாம் பம்ப் ஆகும்போது ஐ கேப்ஸில் வந்து லிக்விடிட்டி ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்லோவாக ஆல்ட் சீசன் நோக்கி ஒரு பெரிய ஒரு புல் மார்க்கெட் நோக்கி நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கோம். டாமினன்ஸ் குறையும் போது அது நீங்களே அப்படின்னா என்னென்னு வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு டார்ஸ் ஏஐ வந்து ஒரு சொலோனாவில் இருக்க ஏஐ ப்ராஜெக்ட்டு அலீஸுமே வந்து ஒரு 5x to 10x மினிமம் வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டெக்னிக்கலாக மட்டும்தான் இது வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் கைஸ், நான் வீக் 1 வீக் 2 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி புல் மார்க்கெட் வந்து ஒரு 40 வீக்ஸோ 50 வீக்ஸோ எவ்வளோ போகுதோ அது வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட் வீடியோ அப்படிங்கிற வந்து போடுறேன். அண்ட் ஹோப் இந்த வீடியோ சம்வே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். காயின் மார்க்கெட் கேப் ஒரு சூப்பரான ஃபீச்சர் அவன் கொடுத்துருக்கான். அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம், அது மூலயமா ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கே புல்ரன் 2021 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு இல்லையா, 3 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் என்ன நடந்தது அப்படின்னு புல் மார்க்கெட் அப்போ ரொம்ப கிரேஸியாக டக்குன்னு அங்கே இங்கேன்னு பம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னைக்கு எந்த ரேங்க்கில் இருக்குது, எவ்வளோ மார்க்கெட் கேப் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு புல் மார்க்கெட் முடிஞ்சிடும். ஸோ அதனால் க்ரீடை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ மூலிமா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.